அவை 8வது பாடல். கீழ்வானம் வெள்ளென்றே எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்றே எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளெலோரெம்பாவாய். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளெலோரெம்பாவாய். கண்ணனால் மிகவும் விரும்பப்படும் பாவை போன்றவளை கிழக்கு வானம் வெளுத்துவிட்டது. எருமைகள் புல்லை மேயும் பொருட்டாக சென்று எங்கும் பரவின. மற்ற பெண்களும் நீராடுவதற்காக செல்கின்றனர். அங்கெனும் செல்பவரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கு உன் வீட்டின் முன் வந்து நின்றோம். நீராட எங்களுடன் வர எழுந்திருப்பாயாக. கண்ணனின் குணங்களை புகழ்ந்து பாடுவதை மேற்கொண்டு குதிரை வடிவத்தை கொண்ட கேசி என்ற அசுரனின் வாயை பிளவுபட செய்தவனும் மல்லர்கள் இறக்கும்படி செய்தவனுமாகிய தேவர்களுக்கெல்லாம் தேவனான அக்கண்ணனை அணுகி திருவடிகளை நாம் வணங்கினால் அப்பெருமான் நம் குறைகள் யாவை என ஆராய்ந்து ஆ என்று இறங்கி அருள் செய்வான். திருவெம்பாவை 8வது பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். கோழி கூவுகின்றது. மற்ற பறவைகள் ஓசைகளை எழுப்புகின்றன. திருப்பள்ளி எழுச்சியை உணர்ந்த வெண்சங்கு முழங்குகின்றது. ஒப்பற்ற ஒளி வடிவமான மேலான அருளுடைய சிவனின் புகழை நாங்கள் பாடினோம். அவை உனக்கு கேட்கவில்லையா? நீ நன்றாக வாழ்வாய். இது எந்த வகை தூக்கமா தெரியவில்லை. வாய் திறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றாய். நம் அரசர் மீது காட்டும் அன்புக்கு இது முறையா? கர்ப்ப காலத்தில் முதல் நமக்கு தலைவனாக விளங்கும் உமைபாகனை பாடுவாயாக. திருச்சிற்றம்பலம்.